லேண்ட் ஏரியா 2.15 சென்ட்ல காம்பாக்டா இருக்கிறதுனால இடத்த எங்கேயுமே வீணாக்காம 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கார் பார்க்கிங்கோட டூப்ளக்ஸ் டைப்ல இந்த வீட்டை அழகா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங், ஃபோயர், லிவிங் ஹால், கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி பிவிசியில் ஃபர்னிஷிங் ஒர்க்கோட அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.15 சென்ட், அதாவது 924 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 22 அடி அகலமாகவும் 42 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட்டிங் டிசைனோட பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 17x10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7x5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு 10 படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 5x5. ஃபோயர் அடுத்து நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், சைஸ் 19x16. ஈஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் டால் பூஜா கேபினெட். சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x10. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 16x6. டேபிள் டாப்புக்கு போகிற டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே போகிற பேஸ் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. கார்னரில் 6x4 அடி சைஸில் தனியாக வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் 6x4 அடி சைஸில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5, இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 16x9. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் கணுவாய் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 78 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மழை வரும்போது இந்த பால்கனி ஸ்பேஸ் நனையாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு மட்டும் மூவபிள் டைப்பில் ஃபேப்ரிகேஷன் செஞ்சுருக்காங்க.
இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.